மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். நிஜமாவே கொஞ்சம் சேடான நியூஸ் தான். பட் இருந்தாலும் 3 வீக்ஸ் டிலே ஆகுது. ஏன் சேட் அப்படின்றத சொல்கிறேன். நம்ம சுவாமியோடைய டெபியூட் மூவி கமரோட்டு 2 ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டோட ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பிகாஸ் ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆக இருந்துச்சு இல்லையா. ஏற்கனவே ரொம்ப வருஷம் ஷூட் பண்ணி அது கொஞ்சம் கொஞ்சமாக டிலே பண்ணிகிட்டே வந்தாங்க. ஃபைனலி ஆகஸ்ட் 1 பிக் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டோம். பிகாஸ் சுவாமிக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்றது தெரியும். எல்லாமே ஈவெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சு டிக்கெட்லாம் கூட புக்கிங்க்கு ஓப்பன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு கிளியராக தெரியல. ஏன்னா தியேட்டர்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் ரன் ஆக போகுது அப்படின்றதெல்லாம் ஃபேன் பேஜஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க டீம் சைட்ல இருந்தே. மூவி ரிலீஸ் போஸ்ட்போன் ஆகியிருக்கு. ஸோ ஆகஸ்ட் 1 கிடையாது, ஆகஸ்ட் 22 அப்படின்னு சொல்லி இன்னும் 2 ஃப்ரைடேஸ் கழிச்சு வர ஃப்ரைடே ரிலீஸ் ஆக இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஃபேன்ஸ்க்குலாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட இருந்திருப்பாங்க இல்லையா. இந்த வாரம் 2 செலிப்ரேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம எவ்வளோ வெயிட் பண்ணுறோமோ அது ஒர்த்தாக தான் அந்த மூவி இருக்க போகுது. யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். இன்னும் பெரிய செலிப்ரேஷனாக இருக்கும். இப்போ ஒரு மாதிரி மைண்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு இல்லையா. 2 இடத்துலையும் பிக் ஈவெண்ட் இருக்குது. இங்கேயும் பிக் ஈவெண்ட், அங்கேயும் பிக் மூவி ரிலீஸ் ஆகுது. சுவாமி எப்படி 2த்தையும் மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் தாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு குட்டி ரிலீஃபாக இருக்கும். ஈவன் சுவாமிக்குமே ஒரு குட்டி ரிலீஃப். பட் கண்டிப்பாக ஆகஸ்ட் 22 ரிலீஸ் ஆகிடும். கண்டிப்பாக அந்த மூவி பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருடைய ப்ரேயர்ஸும் அவங்க கூட இருக்குது. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். வெயிட் பண்ணுவோம். ஆல்சோ ப்ரே பண்ணுவோம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.